இப்பா மகனே சிவா, நம்ம குடும்பத்துல இது வரைக்கும் யாரும் 10வது பாஸ் பண்ணப்பா. நீதான் 10வது பாஸ் பண்ணிட்டுப்பா. 10வது பாஸ் பண்ணிட்டு இந்த சர்டிபிகேட் எடுத்து வந்து உன் கண்ணை காமிப்பா. நான் அந்த கண்ணால பார்க்கணும். நல்லா சொல்லியிருக்கேன். அது சொல்லிட்டியா? இல்ல, நல்லா எழுதியிருக்கேன். Flashback. ரிசல்ட் கோசம் ஐ அம் வெயிட்டிங். 5 hours later. அப்பா ஆ, இந்தாங்கப்பா சர்டிஃபிகேட்டு. ஹலோ சொல் ப்ரோ. ப்ரோ சர்டிஃபிகேட் அப்பாட்ட கொடுத்துட்டியா ப்ரோ? கொடுத்துட்டேன். ப்ரோ நீ தான் ஃபைல் ஆகிட்டியே, அப்போ எப்படி நீ சர்டிஃபிகேட்டை கொடுத்த அப்பா கிட்ட? அது 10th சர்டிபிகேட் இல்ல ப்ரோ. Flashback. நான் உங்களை 2 வருஷமா லவ் பண்றேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட பதில் கோசம் ஐ எம் வெயிட்டிங். நல்ல ரிசல்ட்டா சொல்லி எதிர்பார்க்கிறேன். அது மேரேஜ் சர்டிபிகேட். ப்ரோ எப்படி ப்ரோ ஓகே ஆச்சு? அவ என்னைக்கு ஓகே சொன்னாலும் அன்னைக்கே ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிச்சிட்டேன் ப்ரோ. அந்த சர்டிபிகேட் தான் அது. ப்ரோ மாட்டிக்க போற ப்ரோ, நீ உங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாருனா? அப்பா கிட்டயா? அவரு தான் படிக்க தெரியாதுல்ல, அப்புறம் என்ன, அவர் சர்டிபிகேட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுன்னு இருப்பாரு. கடவுளே என் புள்ள பாஸ் பண்ணிட்டான். அது மேரேஜ் சர்டிபிகேட் தான் சொல்லிட்டு யாருக்கு தெரிய போகுது? அவருக்கு தெரிய போறதுல எப்படியோ. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ப்ரோ இப்பதான் ப்ரோ கேள்விப்பட்டேன் அந்த குழந்தை மேட்ரு ப்ரோ.